மீண்டும் ஒரு சாதனை புரிந்தார் விராட் கோலி. அது என்ன சாதனைன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எஸ், ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இன்னொரு ஒரு ஒரு மைல் ஸ்டோன் எட்டியிருக்காருன்னே சொல்லலாம். நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்குமே மேட்ச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண ஆர்ஆர் நாங்கள் போலிங் செலக்ட் பண்ணோன்னு போயிட்டாங்க. ஸோ பேட்டிங் இறங்க வந்த விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா செமையான அடி, சமத்தியான அடி அடித்தார்னே சொல்லலாம். ஒரு செஞ்சுரியை போட்டார். ஐபிஎல் 2024 முதல் செஞ்சுரியை பதிவு பண்ணது விராட் கோலி என்ற ஒரு சாதனையும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8வது தன்னோட ஓவரால் ஐபிஎல் செஞ்சுரியை பதிவு பண்ணுற சாதனையுமே வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரன் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா குவிச்சிருக்காருன்னே சொல்லலாம். என்ன பண்ண அட என்னங்க பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நாட் அவுட் பேட்ஸ்மேனா 72 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 113 ரன் அடிச்சிருக்காரு. சப்போர்ட் பண்ணும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா டுப்ளசிஸ் வந்து 33 பாலுக்கு 44 ரன்னு. அதை தொடர்ந்து மேக்ஸ்வெல் பெருசாக ஜொலிக்காம ஒரு ரன்லையும் மேக்ஸ்வெல்லே ஜொலிக்கல, நாங்கள் என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு சௌரவ் சவான் வந்து 9 ரனுக்கு அவுட் ஆகிட்டு, கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரன் வரைக்கும் ஆடினாங்க. ஓவராலாக 20 ஓவருக்கு 183 ரன் வந்தது. வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் இருக்கிற ஃபார்முக்கு இதெல்லாம் வந்து தேவையா அப்படின்ற மாதிரி, சரி இதெல்லாம் பத்துமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதில் யஷ்வால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுவார்னு எதிர்பார்க்கும்போது டக் அவுட் ஆகிட்டார் மனுஷன். அப்போ ஒரு ஹோப் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஹோப்பை சிதைக்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லரும் ஒரு பர்ஃபார்மன்ஸு. நீங்கள் ஒரு 100 அடிச்சிங்கன்னா நான் ஒரு 100 அடிக்கிறேன், 58 பால்லே நான் 100 அடிக்கிறேன் பார்க்குறீங்கன்ற மாதிரி ஜாஸ் பட்லர் ஒரு 100 பூர்த்தி செஞ்சுட்டாரு. சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா 42 பாலுக்கு 69 ரன்னு. அதுக்கப்புறம் அந்த ரியான் பராக் பெருசாக ஜொலிக்காம 4 ரனில் போயிட்டார். ஜுரேலும் 2 ரனுக்கு போயிட்டார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரன் அந்த மாதிரி யார் ஜொலிச்சானு ஜொலிக்காது, முன்னாடியே ஜொலிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 19வது ஓவர் வரைக்கும் மேட்ச் போகுமான்ற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 20வது ஓவரே போகுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 20வது ஓவரில் மொதல் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஷெவன் அட்மயர் வந்து பார்த்தீங்கன்னா 6 பால் 11 ரன் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ரன் அடிச்சிட்டாங்க. என்னங்க 2 ரன் அடிக்க மாட்டோமா லாஸ்ட் ஓவர்லன்ற மாதிரி ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆறாறு தோத்துட்டாங்க ஆர்சிபி. அங்கே நல்லா ஆடின வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் லேம்போங்க, அவரெல்லாம் மேட்ச்சில் எடுக்காமல் யாரையும் எடுத்து வச்சுட்டு என்னங்க மேனேஜ்மெண்ட், விராட் கோலி ரைட் பர்சன் என்ன ராங் டீமுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சாதனை புரிந்த விராட் கோலிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.